Hallelujah, 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 hallelujah. இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நீர் நல்லவர். ஸ்தோத்திரம், ஹalleluya. இயேசு ராஜாதி ராஜாவுக்கே praise the Lord. ஸ்தோத்திரம், ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரலோக தெய்வமே உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீரே நல்லவர், 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 நல்லவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், வானாதி வானம் கொள்ளாதவர். ஹalleluya, 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 ஹalleluya. அற்புதமானவரே, அதிசயமானவரே, மகத்துவமானவரே, மாறாதவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வாழ்த்துகிறோம் இயேசு ராஜா, வாழ்த்துகிறோம் இக்காலையிலே, வாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் நாங்கள் கூடி வருகிறோம். ஆண்டவரே, ஓய்வு நாள் தோறும் நீர் வழக்கத்தின்படி தேவா ஆலயத்திற்கு அந்த ஜெப வீட்டிற்கு சென்றதாக வேதங்களை வாசிக்கிறோம். நாங்களும் இந்த ஆண்டவரே தேச சூழ்நிலைகள், நாட்டு சட்டத்திட்டங்கள் இன்றைக்கு ஆராதனைகளிலே கூடி வர முடியாதபடி காணப்பட்டார். நாங்கள் வழக்கம் போல உம்முடைய ஆலயத்தில் உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் கூடியிருக்கிறோம். ஆண்டவர் இந்த நேரத்தை பொறுப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற எங்கள் ஆண்டவர் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். உம்முடைய ஆலயங்களில் எங்கள் மத்தியிலே இருப்பீராக, எங்களை நடத்துவீராக, எங்களை ஆட்கொள்வீராக, இந்த நேரத்திலே பொறுப்பெடுப்பீராக. இந்த ஆராதனை ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை இன்றைக்கு எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். உமக்கு மகிமை உண்டாகும். எல்லா தடைகளையும் எங்களோடு நடக்கும். நாங்கள் உங்களை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் உங்களை மகிமைப்படுத்தும். ஆண்டவரை எங்களை ஆட்கொள்வீராக, எங்களை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஓய்வு நாளின் ஆராதனையிலே நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்க நாங்கள் விரும்புகிறோம். நீங்களும் உங்கள் வீடுகளிலே அது இருக்கிற இடங்களிலே நீங்கள் எங்களோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் பாட்டினால் அவரை துதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவது ஒரு பாடலை நாம் பாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவுக்கே எல்லா கணமும் மகிமையும் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி பாடுவோம். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட வீடுகளிலே தெய்வ பிரசன்னத்தோடு கூட நீங்கள் அமர்ந்திருப்பீர்களானால் எங்களோடு சேர்ந்து நீங்களும் கைகளை கட்டி நல்லா உற்சாகமாய் பாடலாம். ஆராதனைகளை எப்படி நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களோ அதுபோல நீங்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் செயல்படும் போது நாங்கள் உங்களை பார்க்கிறோமோ இல்லையோ ஆண்டவர் உங்களை கவனிக்கிறார். அவர் உங்களை பார்த்து அதற்குரிய பலனை உங்களுக்கு நிச்சயமாய் தருகிறார்.
Yesu Raja
அதற்குரிய மகிமையை நாம் அவருக்கு செலுத்துவோம். என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொண்டேன் என்று சொல்கிற ஆண்டவர் அவருக்குரிய மகிமை அவருடைய நாளிலே நாம் செலுத்தும் போது அதை அவர் சொந்த வாசலின் பலியாக ஏற்றுக்கொள்வார். நீங்கள் கர்த்தரை துதிக்கிற துதி அவருக்கு இன்பமாக இருக்கும், அவருக்கு அது மகிமையாக இருக்கும். தேவன் அதிலே அவர் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். அருமையான தேவர்களே, நாம் இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் விடுதலையோடு கூட அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நாட்களில் அவர்தான் நமக்கு எல்லாம், அவர்தான் நமக்கு, அவரைத்தான் நாம் சார்ந்து கொண்டிருக்கிறோம். பல பாதிப்புகள் மத்தியிலே சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேலைகள் குறைந்து, வருமானங்கள் குறைந்து, பல நிலைகளிலே நாம் பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவர்தான் நம்ம எல்லாத்தையும் தேற்றுகிறவர். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிறேன். தன்னுடைய சமூகங்கள் எல்லாரும் தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோல் மீது சுமந்திடும் என் இயேசையா, எங்களை சுமந்து வருகிறீரே. இந்த லாக்டவுன் நாட்களிலும் கூட எங்களை உங்களுடைய தோள்களில் சுமந்து வருகிறீரே என்று சொல்லி நான் கர்த்தரை துதிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும். ஆமென். சரி சொல்லுங்கள். நீ போதும். நீங்க போதும் ஆண்டவரே. ஆமென். நீங்க எங்களுக்கு போதும். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரங்களிலும். ஆமென். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, ஹalleluya, என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல ஹalleluya, உம்மை போல யாரும் இல்லையே. நீ போதும். நீங்க போதாதவரே. நீ போதும். கரங்களை உயர்த்தி நீ போதும். நீங்க போதும் ஆண்டவரே. எங்களுக்கு எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும். ஹalleluya. Praise the Lord. ஆமென். மலை போல துன்பம் என்னை சூழும் போது, பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி உள்ளங்கையில் ஹalleluya. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா,
சூழ்நிலையிலோ நீ போதும் என் வாழ்விலே. ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே. ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. ஹalleluya 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 ஹalleluya. நீங்க போதுமானவரே, நீங்க போதும். எங்கள் எல்லா சூழ்நிலைக்கும் நீங்கள் போதுமானவரே. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துவீராக, கர்த்தர் நடத்துவீராக. Praise the Lord. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். விடுதலையோடு இருங்கள். தொடர்ந்து நாம் கர்த்தரை பாடி ஆராதிப்போம். Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளிலும் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு ஆராதனை கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். குடும்பமாக ஆராதிப்போம். உங்களுக்கு இந்த சவுண்ட் சிஸ்டம் இருந்தால் அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் டிவி இருந்தால் அதுலேயும் கனெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லாங்காக வச்சு அப்படி வச்சு பார்த்து நம்ம குடும்பமாக ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க. என்ன சொல்றீங்க? தேவையானது கவலைப்பட மாட்டீங்களா? எவ்வளவு நமக்கு தேவை இருக்கு. படிப்பு குடும்பத்தில் எவ்வளவு தேவையானது இருக்கு. இந்த மாதத்துக்கு நமக்கு தேவையானது அரிசி தேவையானது இருக்கும். இல்லை சக்கரை, இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம சாப்பிட்றதுக்கு, இன்னும் நிறைய குடும்ப காரியங்களை கவனிக்கிறது தேவையானது இருக்கும். இன்னும் பிஸ்னஸ் நடத்துறதுக்கு இன்னும் நிறைய தேவையானது இருக்கும். ஆனால் நீங்கள் பக்கத்தில் பார்த்தோம், நீங்களே கை வச்சு சொல்லுங்க, நான் விசுவாசி. தேவையானது இருக்கான்னு பார்த்து ஓட மாட்டேன், தேவையானது தருபவரை பார்த்து ஓடுவேன்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. போதுமானது இருக்கான்னு பார்த்து ஓடுறவங்க நம்ம இல்லை. ஆமென். பர்ஸ்ல இந்த காசு இவ்வளோ இருக்கு, போதும். இவ்வளோ தேவைகள், காசு பீரோல இவ்வளோ இருக்கு, இது போதும். இதை வச்சு நம்ம பிசினஸ் நடத்தலாம், குடும்பத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறத வச்சு போதும்னு வாழ்றவங்க நம்ம இல்லை. போதுமானது இருக்கான்னு ஓடுறவங்க நாம இல்லை. போதுமானவர் நம்மோடு இருக்கிறாரா பார்த்து ஓடுறவங்க தான் நாம. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவையானதை இருக்கிறத பார்த்து ஓடுற விசுவாசி நான் இல்ல, தேவையானதை தருபவரை பார்த்து ஓடுறவங்க. ஹல்லேலூயா. எல்லா கரங்களையும் சேர்த்து ஹல்லேலூயா. எல்லாம் பாடுவோமா? இந்த பாடல் பாடுவோமா? எல்லாம் தெரிஞ்ச பாடத்தை நான் சேர்த்து பாடுவோமா? தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான். சொல்லி சொல்லி சொல்ல மாட்டேன். நீங்க தான். நீங்க சொல்லுங்க. ஆமாப்பா.
கர்த்தர் நல்லவர். ஒரு 3 தடவை சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். அப்படியே இருக்கிற இடத்துல நீங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏன்னா நம்ம இப்ப வரைக்கும் வாழ்றோம், நம்முடைய கிருபை தான். ஆமென். இன்னைக்கோ முடிந்து போயிருக்க வேண்டிய வாழ்க்கை இந்த வாழ்க்கை. ஆனா இப்ப வரைக்கும் அது தொடர்ந்துனா, இப்ப வரைக்கும் அது கண்டினியூ ஆகுதுன்னா எல்லாம் அவருடைய கிருபை. ஆமென். இந்த பாட்டு இப்படி சொல்லுது, சொத்து சுகம் இருந்தாலும் நீங்க மட்டும், சொத்து சுகம் இருந்தாலும் கிருபைப்பா. இந்த பாடல் சொல்லுது. அந்த பாடல் தான் பாட போறோம். ஆமென். கிருபையால தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஆமென். சொத்து சுகம் இருந்தாலும், வீடு நிலம் இருந்தாலும் சொத்து சுகம் இருந்தாலும், வீடு நிலம் இருந்தாலும், உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா waste. உங்க தயவு மட்டும் இல்லைன்னா waste. உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா waste. உங்க தயவு மட்டும் இல்லைன்னா waste.
அது நீங்க அவருடைய கிருபையை புகழ நீங்க இருக்கிற இடத்துல அவர் கிருபை வரும். அதனால சொல்லுங்க, கரங்களை அசைத்து சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே, ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. கரங்களை தட்டி பாடுவோமா? சத்துருவுக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே என்று சொல்ல போறோம். நம்ம இந்த கால நேரத்தில் அவருடைய கிருபையை புகழ போறோம். நம்ம அவருடைய கிருபையை புகழ்ந்து பாட நம் குடும்பத்துக்கு வேண்டிய கிருபை, நம் தொழிலுக்கு வேண்டிய கிருபை, நம் தேசத்துக்கு வேண்டிய கிருபை, நம்ம இருக்கிற இடத்திலேயே அந்த கிருபை பரவாயில்ல. நம்ம விசுவாசமா அவருடைய கிருபை நம்ம புகழ்ந்து பாடுறதுதான் நம்ம வேலை. நம்ம அடுவோமா? சத்துருவுக்கு முன்பாக பாட போறோம். நம்ம விசுவாசிக்க தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆமென். நம்ம பலதரப்பட்ட நேரங்கள்ல அழுதுருப்போம். ஆமென். நீங்க உங்களை பார்த்து இல்லை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்பா நான் நிறைய டைம் அழுதுருக்கேன், பலதரப்பட்ட நேரத்துல நான் அழுதுருக்கேன். ஆனா சில நேரத்துல தான் நீ என்ன தொடச்சிருக்கப்பா. ஆனா பெரும்பான்மையான நேரங்கள்ல என் கண்ணீரை துடைச்சது இந்த கரைகள் தாப்பா அப்படின்னு சொல்லி பக்கத்துல சொல்லுங்க, இந்த கரைகள் தாப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஆமே. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியல, இது ஆண்டவருடைய கரம். ஆமே. ஹல்லேலூயா. இப்படி தொடங்கல. ஆமே. நம்ம அழுவும் பொழுது அந்த கரம் நம்ம இப்படி துடைத்தது, நம்ம அழுவும் பொழுது இப்படி துடைத்தது. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் வெளியே அவங்க அழுவும் பொழுது அவங்க கண்ணீர் ஏன் ஸ்டாப் ஆகலன்னா அவங்க சொந்த கரங்கள் துடைக்கிறதுனால ஸ்டாப் ஆகல. ஆனா நம்ம அந்த நிலைமையெல்லாம் தாண்டி வந்தோம், நம்ம கண்ணீர் ஸ்டாப் ஆச்சு. காரணம் கர்த்தருடைய கரம். ஆமென். ஹல்லேலூயா. அதே சரணம் சொல்லுது, சொல்லலாமா? கண்ணீரை துடைச்சிடுங்க, காயங்களை ஆற்றிடுங்க, கண்ணீரை துடைச்சிடுங்க. ஒருவேளை நீங்க பார்த்துட்டு இருக்க ஒரு புதிய நபரா இருக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, இது இனிமேல் தொடச்சா என்னுடைய கரம் இல்ல, இது கர்த்தருடைய கரம் சொல்லிட்டு விசுவாசித்து நீங்க நம்பிக்கையாய் தொடங்க. அங்க அற்புதம் நடக்கும். உங்க கண்ணீர் ஸ்டாப் ஆகுங்க. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். திரும்ப இந்த சரணத்தை நம்ம பாடுவோமா? எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து பாடலாமா? கிருஷ்ணா. பெருமையாக வாழ்கின்ற என்னையும் தேடி வந்தவரே நன்றி ஐயா. சொல்லுங்க. பெருமையாக வாழ்கின்ற என்னையும்
சேர்த்து கொண்டவரே நன்றி ஐயா, என்ன அழைத்து கொண்டவரே. எப்படி சேர்ந்து கடையில் வைத்து சொல்லுங்க, உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா waste. அவருடைய கிருபை நம்ம எவ்வளவாய் புகழ்கிறோமோ, எவ்வளவாய் நம்ம துதிக்கிறோமோ, அவ்வளவு கிருபை நமக்கு, நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் அவர் வேண்டிய கிருபையை தருவார். இந்த மே மாதத்திற்கு தேவையான கிருபையை தருவார். இந்த இக்கட்டு நாட்கள்ல, நெருக்கமான சமயங்கள்ல வேண்டிய கிருபையை தருவார். சொல்லுங்க, உங்க கிருபை அப்பா, உங்க கிருபையை தாங்கப்பா. இந்த நேரத்தில் யாரெல்லாம் உங்களுடைய கிருபையை புகழ்ந்து மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் வேண்டிய கிருபையை கொடுங்கப்பா. தகப்பனே, அப்பா ஆண்டவரே, எங்க கண்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக இருக்கிறது, உமக்கே நோக்கி இருக்கிறது. சொல்லுங்க, உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா waste. உங்க தயவு மட்டும் இல்லைன்னா waste. அப்படியே கண்களை மூடி கரையில் உயர்த்தி சொல்லுங்க, உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா waste. உங்க தயவு மட்டும் இல்லைன்னா waste. அப்படியே கண்ணு மூடி கரையில் உயர்த்தி கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா, இம்மட்டும் காத்தது உங்க கிருபைப்பா. இனிமேலும் அப்பா நடத்தும், இனிமேலும் எங்களை நடத்தும் சுவாமி, உங்களுடைய கிருபை ஆண்டவரே சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே கண்ணை மூடி கைகளை உயர்த்தி கையை வச்சு கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே கண்ணை மூடி ஆராதிக்க போறோம். கண்ணை மூடி ஆராதிக்க போறோம். அப்படியே நம்ம அவர்கிட்ட நெருங்க போறோம். இன்னும் அவருடைய பாதத்தை பிடிக்க போறோம். அவருடைய பாதத்துல பிடிச்சு ஆராதிக்கணும். அதான் ஆராதனை. அவருடைய பேரை பிடிச்சு அவர் அப்படியே செல்லமா பிடிச்சு அதை உறவாடணும். அப்படியே அவர் கூட உறவாடணும். அப்படியே நம்மளை மறக்கணும். அப்படியே நம்மளை மறந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர்கிட்ட அப்படியே அவர் பாதத்தை பிடிக்கணும். இல்லை அவர் கைகளை பிடிக்கணும். அப்படியே பிடிச்சி இசப்பா கிருபை கொடுங்கப்பா, கிருபை தாங்கப்பா, இன்னும் எங்களுக்கு வேண்டிய கிருபை தாங்கப்பா, இன்னும் நாங்கள் ஓட வேண்டிய கிருபையை தாங்கப்பா, இந்த தேசத்துக்கு வேண்டிய உங்களுடைய கிருபையை தாங்கப்பா. சொல்லுங்க, அப்பா எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு உங்களுடைய கிருபையை தாங்கப்பா. சொல்லுங்க, ஆண்டவரே இரக்கமா இருங்கப்பா. உங்க அன்பு பெரியது தகப்பா, உங்க அன்பு பெரியது ராஜா. இருக்கிற இடத்துல கண்ண மூடி கொஞ்ச நேரம் 5-10 நிமிஷம் கண்ண மூடியே ஆராதிக்கும். எல்லா விதமான டிஸ்டர்பையும் தூக்கி போட்டுட்டு அவர்கிட்ட நம்ம நெருங்கும் பொழுது ஆண்டவர் காரியத்தில் வாழ்க்கை பண்ணுவாங்க. அப்படியே கண்ண மூடி அப்படியே அவர் பாதத்தை பிடிச்சு சொல்லுங்களேன், உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அதே சொல்லுங்க, கண்களை மூடி. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுங்க, உங்க அவருடைய அன்பை சொல்லும் பொழுதே அவர் நம்ம மேல இன்னும் அன்பை புரியவர். சொல்லுங்க, இரக்கம் சொல்லும் போது இன்னும் நம்ம மேல இரக்கமா இருப்பார். உங்க தயவு பெரியது, அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உங்க காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உங்க காருண்யத்தினால் என்னை உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க
நடத்தி வந்த பாதைகளை அப்பா எங்களை நீங்க நடத்தி வந்தீங்கப்பா. இது மட்டும் நடத்தினவர் இனிமேல் எங்களை நடத்துவார். ஓ உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. அப்படியே கண்களை மூடி கையில வைத்து சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். இயேசுவா உங்க அன்பு பெரியது தகப்பனேன்னு சொல்லுங்களேன். உங்க இரக்கம் பெரியது ராஜான்னு சொல்லுங்களேன். உங்க தயவு பெரியதுன்னு சொல்லுங்களேன். உங்க கிருபை பெரியதுன்னு சொல்லுங்களேன். இயேசுவா நானும் நீங்க குடும்பமும் வாழ்றது, நாங்கள் நிற்பது, நிர்மூலமாகாது இருப்பது உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. உம்முடைய அன்பு பெரியது ராஜான்னு சொல்லுங்களேன். உம்முடைய இரக்கம் பெரியது ராஜான்னு சொல்லுங்களேன். அப்பா உங்களுக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிடம் அப்படியே கண்ண மூடி சரி உங்க திரு பாதம் அமர்ந்து அப்பா உங்களுடைய பாதத்துல நாங்கள் அமர்ற நேரம் அப்பா எங்களுக்கு நிம்மதியான நேரம் அப்பா, எங்களுக்கு சந்தோஷமான நேரம் தகப்பன், எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரம் தகப்பனே. அவருடைய பாதத்துல உட்கார்ந்தா அவருடைய பாதத்துல அமர்ந்து அவருடைய ஆராதிச்சா போதும் நம்ம சூழ்நிலை இருந்தால் மாறும். பாதத்துல அமர்ந்து ஒரு 2 அப்படியே கூட சேர்ந்து சொல்லிட்டு என்ன மூடி திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஈஸ்வரே உந்தீர் ஆனந்தம் அன்பே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. சொல்லுங்க அகலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. கண்ண மூடி அப்படியே நீங்க ஆராதிங்க, சொல்லுங்க அடைக்கலமே அதிசயமே ஆராதனை திரும்பவும் சொல்லுமா நேசரே நேசரே உந்தீரப்பா. இப்பொழுதும் அப்பா நாங்கள் குடும்பமாக சபையாக யாரெல்லாம் இந்த பிரார்த்தனையில் பங்கு பெறுகிறார்களோ, ஆராதனையில் பங்கு பெறுகிறார்களோ எல்லாரும்